தெரியுமா? மிஸ் சொல்றேன் சரியா? இன்னைக்கு என்ன நாள்னா ஏப்ரல் 2 உலக ஆட்டிசம் குழந்தைகள் தினமா கொண்டாடப்படுறது சரியா? எதுக்கு உலக ஆட்டிசம் தினத்தை? ஆட்டிச பிள்ளைகளுக்கு தனியாக ஒரு தினம் வச்சுருக்காங்க தெரியுமா? இப்போ 100 பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளையாவது ஆட்டிசம் குழந்தைகளால் பாதிக்கப்படுறாங்க. ஆட்டிசம் குறைபாடுனால அந்த குறைபாடெல்லாம் குறையணுன்றதுக்காகவும் அந்த குழந்தைகளுக்கான முன்னேற்றத்துக்காக உலகமே சேர்ந்து பாடுபடுறதுக்காக அந்த தினத்தை நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம் சரியா? இப்போ நம்ம ஆட்டிசம் குழந்தைய ஒரு 5 வயசு 2 வயசு 1 வயசுல பார்த்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரலாம். நிறைய டேலண்ட் அவங்களுக்கு நிறைய சிறப்பு ஒரு சில குழந்தை ஒவ்வொரு குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பு திறன் இருக்கும். மியூசிக்கல் பிளேல அந்த மாதிரி நிறைய அந்த பிள்ளைகளுக்கு அதை கண்டுபிடிச்சி அதில் அவங்க முன்னேற்றதுக்காக தான் இந்த ஒரு தினத்தையே வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசு வர ஆட்டிசத்துக்கும் 4 வயசு 5 வயசுக்குள்ள வர குழந்தைகளுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். 4 வயசு 2 வயசுல வர பிள்ளைகளுக்கு ஒரு வருஷத்துலேயே நிறைய முன்னேற்றத்தை பார்க்கலாம். அதே ஒரு 10-15 வயசுல வர பிள்ளைகளுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். ஒரு சின்ன ஒரு பிஹேவியரை மாடிஃபை பண்ணுறது கூட ஒரு 6 மாதம் ஆயிடும். அதுக்காக தான் இந்த தினத்தை கொண்டாடி இப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். நம்ம ஸ்கூல்ல ஒரு பேரண்ட்ஸ் நான் இங்கே வந்ததுக்கு எப்படி இருக்கான்னு ஒரு ஆட்டிசம் குழந்தைய பற்றி பேசுவாங்க. நீலா வாப்பா பாவுல ஊர்ல சொல்லுவாங்க. நான் 3 வருஷம் சொன்னேன். நானே அப்புறமா வணக்கம் மேம். நான் தேனிலேருந்து வரேன். தேனிலேருந்து என் பையன் பிறந்ததுலேருந்து ஆட்டிசம் குழந்தை 6 மாதம் எனக்கு தெரியல. 1 வயசுக்கு மேலே ஆட்டிசம்னு சொன்னாங்க. நான் எவ்வளவோ டாக்டரு மதுரை எங்கெங்கேயோ இப்போ பார்த்தேன். என் குழந்தைய சரி பண்ண முடியாது, அவனுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குன்னாங்க. இப்போ காணாமலுக்கு டாக்டர் என் குழந்தை ஆட்டிசம் குழந்தை, உன் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குமா, உன் குழந்தை எல்லாமே லேட்டாக செய்வேன்னாங்க. எனக்கு ஒரு ஆள் புதூரில் ஒரு ஆள் சொன்னாங்க, இப்படி புதூரில் சத்திரப்பட்டி பக்கத்தில் புஷ்பரணி ஸ்கூல் இருக்குது, அங்கே போய் நீங்கள் சேர்த்து விட்டீங்கன்னா குழந்தை நல்லா இருவேன்னாங்க மேம். நான் 4 வயசில் என் மகனை கூப்பிட்டு வந்தேன். இப்போ என் மகனுக்கு 11 வயசு ஆகுது. என் குழந்தை இருந்ததுக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க மேம். நடக்க மாட்டேன், பேச மாட்டேன், வாயில் எச்சி ஓடிக்கிட்டே இருக்கும், தலையாட்டிக்கிட்டே இருப்பியான், ஒரு சொல்ல உட்கார மாட்டேன், தெருவாக ஓடிக்கிட்டே இருப்பியான், எல்லா வீட்டுக்கும் நுழைஞ்சிக்கிட்டு இருக்கியான். இந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்த பிறகு என் மகன் நல்லா இருக்கான். இப்போ கூப்பிட்டா திரும்பி பார்க்குறேன், எச்சி ஓடுறதில்ல வாயில், ஒரு சொல்கிற வேலை நல்லா செய்கிறாங்க. பாத்ரூம் போக மாட்டான், எல்லாமே அவனாக போயிட்டு இருந்தான். இப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்த பிறகு என் மகன் ரொம்ப நல்லா இருக்காங்க மேம். ரொம்ப நன்றி. நான் கை காட்டு. இப்போ நானும் இப்படி குழந்தை இருந்தால் இந்த ஸ்கூல் கூட்டுவாங்க, நல்லா இருக்கேன், நிறையா பேருக்கு அறிவுரை சொல்லியிருக்கேன் மேம். ரொம்ப நன்றிங்க.